அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். பெயர் முக்கார் புள்ளி கொடுத்துட்டு மணிமேகலை நம்ம இஸ்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ரேஷியோவில் யூஸ் பண்ணுவோமாங்க, இஸ்ட்டுன்னு சொல்லுவோமாங்க. ஸோ அப்போ இந்த பெயர் இஸ்ட்டு மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறி எது அப்படின்னா முக்கார் புள்ளி, சரிங்களா? இப்படி சொல்கிறீங்களா, அதுக்கு பேர் முக்கார் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தெரிவித்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடப்படும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே எழுவாய் இருக்குது, உடன்பட்டு வரும் எதிர்மறை கருத்து. இப்போ நான் கடைக்கு போகிறேன், மறுபடியும் கடைக்கு போக மாட்டேன். இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்றது உடன்படுறேன், கடைக்கு போக மாட்டேன் அப்படின்றது எதிர்மறை கருத்து, சரிங்களா? அதான் என்ன அர்த்தம், நான் இப்போ கடைக்கு போகிறேன், இனிமேல் கடைக்கு போக மாட்டேன், புரியுதுங்களா? அப்போ இப்போ ஒரே எழுவாய் தான், நான் தான். ஸோ உடன்பட்ட கருத்தையும் சொல்கிறேன், எதிர்மறை கருத்தையும் சொல்கிறேன். அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா அரை புள்ளி வரணும். மிக முக்கியமானதுங்க, அந்த இடத்துல என்ன வரணும், அரை புள்ளி தான் வரணும், அந்த நிறுத்தற்குறி தான் வரணும். அடுத்தது பாருங்கள், வினைக்கு ஏற்ற மரபு சொல் முறுக்கு தின்றான், சரிங்களா? முறுக்குனா தின்றான், சரிங்களா? அதுதான் கரெக்டு. அடுத்து புலியின் ஒளி மரபு சொல்லை கண்டுபிடி. புலி உருமுதுன்னு பாட்டே இருக்குது, சரிங்களா? அப்போ புலி அப்படின்னா உருமும். அப்போ சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். அடுத்து பசு கதரும், சரிங்களா? பசு கதரும். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மிக முக்கியமான பகுதிகள்.